மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் தனி கட்சியை ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஊடகத்துல இன்னைக்கு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது கடையில இல்ல ஏதாவது குளத்தடியில யாராவது 4 பேர் சேர்ந்தான்னா எப்படி பேசுவாங்க அதே மாதிரி தான் இருக்கு. அதாவது ஏதாவது ஒருத்தர் ஒரு கண்ணு வைப்பாங்க, அப்புறம் மூக்கு வைப்பாங்க, அப்புறம் காது வைப்பாங்க, அப்போ ஒட்டு மொத்தம் ஒரு உருவத்தை வச்ச மாதிரி இன்னைக்கு அப்படிதான் ஊடகம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் மக்களிடையே சேர்றதுக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த திசை திருப்பிட்டு இன்னைக்கு ஊடகம் பேசுறது ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு அப்படின்னு தான் இன்னைக்கு பேசுவாங்க. அதாவது மாநில தலைவராக இருந்து நீக்கப்பட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பேசுறாங்க. எப்படி யாரை நீக்க முடியும் அப்படின்னு, அதாவது பாஜகவில் 3 வருடம் தான் பொறுப்புல இருக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இவங்களுக்கு ஒரு குஷி, ஏன்னா அண்ணாமலை நீக்கப்பட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு. ஆனா இவங்க அண்ணாமலை அதனாலதான் நல்லா ஊதுங்கடா. இன்னொரு விஷயம் பேசுறாங்க, என்ன அத்தாரிட்டியில இவர் டிடிவி தினகரன் பார்த்து பேச போறேன்றாரு, ஓபிஎஸ் பார்த்து பேச போறேன்றாரு, ரஜினிகாந்த் பேச போறாரு. எப்படி இவர் என்ன அத்தாரிட்டி இவருக்கு அப்படின்னு ஊடகம் யோசிச்சுட்டு இருக்கு. இதை பத்தி பாஜகவே எதை பத்தி கவலைப்படல, ஊடகம் இன்னைக்கு ஊதிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஊதுன்னு ஊதுங்கடா, என்னோட அசைன்மெண்ட்டை வேறடா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன், நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டதா ஒரு தகவல். ஆனா உண்மையிலேயே அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஒரு உண்மையிலேயே இங்க இருக்கிறவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி தான். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சானா ஏதோ ஒரு விதத்துல ஆளுங்கட்சி திமுகவுக்கு போய் ஏதோ ஒண்ணு அதை வச்சு ஏதாவது ஒண்ணு குட்டையை குழப்பறதுக்கு தானே இன்னைக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு துணையாதான் இங்க எந்த கட்சியில யார் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பிறகு ஏதோ ஒரு துரதிருஷ்டவசம் டிடிவி தினகரன் வெளியேறிட்டாரு, ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிட்டாரு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு விஷயம், எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அதாவது கூட்டணி உடையறதுக்கு இவர்தான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த இன்னைக்கு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. ஆனா இதெல்லாம் இந்த வலுவான கூட்டணி அமைய விடாம இருக்கிறதுக்கு அண்ணாமலை தான் காரணமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஊடகம் எல்லாமே பேசி இன்னைக்கு நல்லா ஆளுங்கட்சி நல்லா குசியா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு 3 விஷயம் அண்ணாமலையால, அதாவது நயினாரை விட கூட்டணியை வலுப்படுத்துறதுல அண்ணாமலை தான் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட். அதே மாதிரி எடப்பாடியின் எதிர்ப்பை தாண்டி அதிமுக ஒருங்கிணைப்பு கூடியவர் அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அதே மாதிரி வலுவான கூட்டணியை ஏற்படுத்தியது இன்னைக்கு அண்ணாமலை தான் அப்படின்னு இந்த டிசம்பர்ல இந்த விஷயம் வரணும். இதுதான் பெரிய ஒரு அசைன்மெண்ட் மேலிடம் கூறியதா சில தகவல்கள். ஆனா வெளியில யாரும் இத பேச மாட்டாங்க. பேசினாதான் என்ன ஆகுன்னு நமக்கு தெரியுமே. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு எந்நேரம் ஏதாவது இன்னைக்கு கேட்கறாங்க, ஒரு கேள்வி கேட்கறாங்க, அண்ணாமலை தலைவரா பாஜகவுக்கு நயினார் நாகேந்திரன் தலைவரா அப்படின்னு. அவருக்கு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, ஏன் எங்களுக்குள்ள சண்டை மூட்டை பாக்குறீங்களா, இப்படியெல்லாம் கேட்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி. உண்மைதான், எப்படி அதை கேட்டுறல? இன்னைக்கு யாராவது போய் இன்னைக்கு முதலமைச்சர் இவரா இல்ல வேற ஒருத்தரா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்போ இதை வேணும்னே திட்டமிட்டு ஏதோ ஒண்ணு விஷயத்த கக்குறது எல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம்தான். இதெல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழகமே இன்னைக்கு ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி அவதூறு சொன்னாங்க பாருங்க, அவங்க எல்லாம் உட்கார்ந்து நல்லா குளத்தடியில உட்கார்ந்து பேசின மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதாவது அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிப்பாரு, அவர் பினாமி பேர்ல நிறைய சொத்துகள் வாங்கிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் பேசுங்கடா நல்லா அப்படின்ற மாதிரி. ஆனா ஒட்டு மொத்தமா டிசம்பர்ல இதெல்லாம் மாறும், எல்லாமே மாறும். ஏன்னா ஒரு கணக்கு வச்சிருக்காங்க டெல்லி தலைமை. ஆனா இங்க யாரும் இருக்கிற ஈஸியா புரிஞ்சிட கூடாதுன்ற மாதிரி தான். அண்ணாமலை என்ன சாதாரண அரசியலுக்கு வந்தவரா? ஐபிஎஸ் படிச்சு ஐபிஎஸ் மூலம் என்ன சாதாரணமா? நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எதிர்த்துட்டு வந்தாரு. இது மக்கள் எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிற நபர். அதனால இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு கட்டுக்கதை, ஏ டு ஜெட் கட்டுக்கதை. இன்னைக்கு பாருங்களேன், திமுகவில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதாவது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் எல்லாம்
உண்மையிலேயே ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி தான். கரு பழனியப்பன் ஒரு பேச்சுல சிவகங்கை திருப்பத்தூர்ல பேசி இருக்கிறாரு. இந்த மாதிரி அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு, அதுக்கப்புறம் இருமொழி கொள்கை தான் சொல்லி தமிழும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்தது, நாங்களும் ஹிந்தி எதிர்த்துட்டு தான் இருக்கோம், நீங்களும் ஹிந்தி தான், அதாவது விஜய் பார்த்து ஹிந்தி தானே எதிர்த்துட்டு இருக்கீங்க, எதுக்கு 2 கடை வைக்கணும், ஒரே கடை தானே, நாங்களும் ஒரே இதை தான் சரக்கு தான் வைக்கிறோம், நீங்களும் ஒரே சரக்கு தானே வைக்கிறோம், எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க, எங்ககிட்ட வந்து ராஜ்யசபா சீட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. எப்படி ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு வந்து. ஆனா இன்னைக்கு வந்து கமலஹாசன் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்ததெல்லாம் நம்ம கவனிச்சோம். நம்ம ஆரம்பத்துல டிவி எல்லாம் உடைச்சி நம்ம எல்லாம் வேற மாதிரி எதிர்பார்த்தோம் கமல் எல்லாம். ஆனா இன்னைக்கு வந்து ஐக்கியம் ஆயிட்டாருன்றதான் பாக்குறோம் நம்ம. அப்போ இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாலும் கூட திமுகவில் இருக்கணுங்கிற கட்டாயம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஓப்பன், அதாவது இன்னும் நிறைய வந்து சிலர், அதாவது கமலஹாசன் ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றாங்க திமுகவில் குழப்பறதுக்கு தான் ஏதாவது இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஓப்பனா பேசுறதாங்க, தைரியமா பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வைகோ அவர்கள் வந்து மூத்த தலைவர், இன்பநிதி கிட்ட உட்கார வச்சதெல்லாம் நீங்க தெரியும். அப்போ இங்கெல்லாம் என் மரியாதை எதிர்பார்க்கவே முடியாது, இங்க குடும்பம் மட்டும்தான், இங்க வந்து திமுக குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு டிவிக்கே எதிர்க்கிறதுனால கூட வேற பிரச்சனை எதுவுமே எதிர்க்கல, டைரக்டா திமுக கட்சி பத்தி எதுவுமே அவர் பேசல, கொள்கை பத்தி எதுவுமே பேசல, டைரக்டா அவங்களோட குடும்பத்தை பத்தி தான் இன்னைக்கு எதிர்க்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அங்க வந்து பதில் சொல்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்க வாட்ஸ்அப்ல வந்து இந்த மாதிரி விஜய் வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு கூட இன்னைக்கு அமைச்சர் காந்தி இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட மூத்த தலைவர்கள், அரசு பாரதி இவங்க எல்லாம் ஏதோ ரோட்ல ஏதோ நாய் குறைக்கிறதுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள், அதாவது ஒரு மேடை நாகரிகம் இல்லாம ஏதோ ஒரு, அதாவது நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு வரக்கூடாதான்ற மாதிரி. ஏன்னா இங்க இருக்கிற தமிழகம் ஃபுல்லா திமுக குத்திக்க விட்டுருக்கா என்ன, அவங்க வந்து அரசியல் செய்யறதுக்கா இருக்கு, யாரும் வரக்கூடாதா என்ன? அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அதிகாரம், ஏன் விஜய் அவர்கள் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் விரிசல்ல இருக்கு, அதாவது விஜய் வந்து முன்னேறிச்சு, நாங்க தான் ஆளுங்கட்சி அவங்க தான் எதிர்கட்சின்ற ஒரு பிம்பம், இதெல்லாம் நம்ம போன பதிவிலே பேசினதெல்லாம் நமக்கு தெரியும். எது எப்படியோ இன்னைக்கு வந்து விஜயால பெரிய தலைவலின்னு தான் நம்ம பார்க்கணும். யாருக்குன்னா திமுகவுக்கு தான். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட ஓட்டு பிரிச்சு ஏதாவது ஆளுங்கட்சி ஏதாவது ஒரு ஆட்சி கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல மிதந்துட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே இது நடக்காது. இது கடைசியில டிசம்பர்ல வந்து பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் வரும், அதிமுக வலுவான கூட்டணியா வரும். நீங்க கேட்கலாம், அதாவது டிடிவி தினகரன் எல்லாம் வர முடியாது, எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தினா வர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஆனா அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிறுத்தினா வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா மேலிட வந்து அவரே சொல்றாரு பேட்டியில, மேலிடத்துல இருந்து பாஜக நிறைய பேர் வந்து மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பேசும்போது ஏதோ நான் அவங்க அரசியல் புரியாதவங்களா அதனால நான் விட்டு கொடுத்தேன்ற மாதிரி. நாளைக்கு டிசம்பர்ல கூட இதே மனநிலை மாறலாம். அதனாலதான் இன்னைக்கு அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இவன் நிறைய பேர் இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, எடையூரப்பா மாதிரி அண்ணாமலை அவருக்கு கட்சி தொடங்கிடுவாரோ, ரஜினியை சந்திச்சுட்டாரு. அதாவது அதாவது ஊடகம் இன்னைக்கு நீங்க ஒரு நிகழ்ச்சி பாருங்களேன், அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டானா உண்மையிலேயே தமிழக அரசியலோட ஒரு ஒரு அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இவங்க வந்து கட்டமைச்சு இவங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் தான் என்னன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியுன்ற மாதிரி. ஆனா இதெல்லாம் நம்புறாங்க மக்கள். ஆனா இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் நிறைய தலைவர்கள் கண்டிப்பா வரணும். அண்ணாமலை போன்ற நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுத்தாலே அத்தனை விஷயமும் தெளிவாகுது. ஆனா அந்த மாதிரி தலைவர்களை இன்னைக்கு பாஜக நழுவ விட்டுருவாங்களா என்ன?